அஸ்ஸலாமு சவுண்ட் கேக்குதா? வணக்கம் சலாம் கேக்குதுங்க உஸ்தாது. வந்தீங்க ஸ்க்ரீன் வந்தீங்களா? உஸ்தாதுங்க கேக்குதா? ஓ, ஸ்க்ரீன் வந்தீங்களா? உஸ்தாது. வந்திருக்குங்க உஸ்தாது. நல்லா. நாங்க கடைசியாக ரெண்டு ஒர்க் தந்திருந்தோம். அதுல ஒரு பகுதி இன்றைக்கு பார்ப்போம். எழுத்துக்கள சாரி, அடையாளங்கள் தொடர்பான பகுதியை பார்ப்போம். அது பிறகு அடுத்த ஸ்டெப்பை அடுத்தது பார்ப்போம். நீங்க ரெடி ஆகிட்டு வந்து இப்போ நினைக்கிறேன். டென்ஷன் ஆ இல்லாம உங்கள்கிட்ட சொல்லுங்க பாபு. சரிங்க உஸ்தாது. பத்தகமத் நார்மலா சொல்லணுமா இல்ல எப்படிங்க உஸ்தாது? வர வர சொல்லுங்க. பத்தகமத் கஸ்ரத் கஸ்ரத்தைன் லம்மத்துன் லம்மத்தைன் சத் சுக்கூன் பத்தகமத் லம்மமத் பத்தகத்தன் கஸ்ரமத் பத்தகத்தைன் லம்மத்துன் கஸ்ரத்தின் கஸ்ரத்தா துன் لمت لمتun sat kasratain kasramat lamamat sukun fathatan kasratain lamatain இந்த தன் என்ன? ஃபதஹத்தன், கஸ்ரத்தன், லம்மத்தன். தன் அல்ல, துன். என்னது? oh tun துன். ஃபத்ஹத்துன், கஸ்ரத்துன், தம்மத்துன் மாறணும். ரைட். நாங்க நல்ல சரிங்க இது கொஞ்சம் ரிவைஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் கிளாஸுக்கும் இதை பத்தி கொஞ்சம் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இது கொஞ்சம் சரி ரெக்கார்டை கேட்க நேரம் உங்களுக்கு இந்த இஷ்யூஸை உங்களுக்கு கிளியர் பண்ணிட்டு வரையலும். ரைட். நாங்கள் அடுத்ததை பார்ப்போம். இதுக்கு பின்னால் என்ன பார்த்துக்கிறோம்? அடுத்ததை பார்த்துட்டோமா? நெக்ஸ்ட் பார்த்தோங்க உஸ்தாது. நம்ம எந்த இடத்துல நீட்டணும், எப்படி நீட்டணும், அந்த அலிஃப் வந்தா நீட்டன்னு பார்த்தோமா, நிறுத்துறதை பார்த்தோமா? நிறுத்துறத எந்த அளவு நீட்டி நிறுத்தணும், எப்படி நிறுத்தணும்னு பார்த்தோம். அது மூண்டையும் பார்த்தீங்கமா, ஒன்று பார்த்திக்கிறோமா? நம்ம ஒண்ணுதானே பார்த்தோம். ஓகே, நான் இன்றைக்கு அடுத்த ரெண்டையும் சொல்லித்தரேன். இப்போ நீ கொரோனாவில் போயிட்டு தேடினீங்களா அந்த விஷயத்தை பார்த்தீங்களா? இல்லைன்னு பார்க்கலையே. பார்க்க சொன்னேன் நான். என்ன? இந்த 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 முறையை வச்சு நீங்க குர்ஆன்ல தேடி பாருங்கன்னு சொன்னா இல்ல தானே? ஆமா 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 சொன்னீங்க சொன்னீங்க. தேடினீங்களா? ஆஹ் இல்லைங்க உஸ்தாத், தேடல. சரி, ஓகே. நான் அன்றைக்கு அடுத்த ரெண்டையுமே உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி தரேன். இப்போ நீங்க மொத்தமாகவே நீங்க எல்லாத்தையுமே நீங்க தேடி பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். ரைட். அப்போ சரிங்க உங்களுக்கு உஸ்தாத். கிளியர் ஆகிக்கும். நாங்க இரண்டாவது பகுதியை பார்ப்போம். இரண்டாவது பகுதி என்ன சொல்லுது அப்படி என்றால், வசனத்திட இறுதியில இந்த மாதிரி தா வந்துச்சுன்னா என்ன செய்ய போறோம்? நிறைய டிசைன்ல தா இருக்குது. இப்படியும் தா வரும். இதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க உங்களோட ஊர்ல? இந்த இப்படியும் ஒரு தா இருக்குது, மூணு தா இருக்குது. ஒருக்கா தாமரை பூத்தா. எது தாமரை முத்தான்னு சொல்ற எதுக்கு? மறுபூத்தா தாமரை பூத்தா இந்த ஃபர்ஸ்ட் தான். இதா அதான் சொல்லியிருக்காங்க. வட்டம் போற தாக்கு பேர் என்ன? இல்லைங்க உஸ்தாத், எனக்கு தெரியல, நீங்களே சொல்லிருங்க. இல்ல, நீங்க பேர் முக்கியம் இல்ல. அந்த பேர் ஒவ்வொரு 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 தாவையும் அடையாளப்படுத்துறதுக்கான பேர் தான் அது. தான் கேட்கிறேன், என்ன பேர்ல நாங்க செல்றேன்னு சொல்லி. நீங்க அந்த பேர்ல ஞாபகம் வச்சுக்கொண்டா சரி. இதான் தாண்டு சரி. என்ன தாண்டு சரி? அது தாமரை பூத்தா. இது தாமரை பூத்தான்னு கேட்கிறேன். ஒன்றாம் நம்பரா, ரெண்டாம் நம்பரா, மூணாம் நம்பரா? தாமரை பூத் ரெண்டாம் நம்பர். ரெண்டாம் நம்பர் தாமரை பூத். அப்ப இந்த முதலாம் நம்பர் இந்த தா நார்மலா தான் நாங்க சொல்லுவோம் உஸ்தாத், சொல்லியிருக்கோம் மூணாம் தோய். நம்பர் மூணாம் நம்பர் எனக்கு தெரிஞ்சு மரபுத்தான்னு சொல்லுவோம் நினைக்கிறேன். என்னதா? மரபுத்தா மரபுத்தா. மரபூத்தா? மரபூத்தாவா மரபுத்தாவா? ஆஹ் தெரியாதுண்ணா. ரைட். ஆமாங்க உஸ்தாத். இதுல நீங்க சொன்ன விஷயம் மாதிரி தேவை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நீங்க தாமரை பூத்தா என்று சொல்றீங்க, பிரச்சனை இல்லை, அப்படி வச்சுக்கோங்க. இந்த ஒன்னாம் நம்பர் வந்து ம். பெரிய தா. என்னது? ஆ, பெரிய தா. பெரிய பெரியதாக, தடிப்பாக, கவனமா, பெரியத்தா. ஃபுல்லா உச்சரிக்க வேண்டிய தாவையில பெரிய தான்னு சொல்லுவாங்க. சரிங்க உஸ்தாத். மூணாம் நம்பர் தா தான் தாவுல்
மர்பூத்தா அல்லது நீங்க சொன்னது மாதிரி அந்த தாவா ஈக்குவது. சரிங்க உஸ்தாத். மரபுத்தா. இல்ல மரபுத்தா. மர்பூத்தான்னு சொல்லுங்க அப்படி. மர்பூத்தா. மரபுத்தா. ரைட். இப்ப என்ன விஷயம் நடக்க போகுதுன்றால் இந்த தாவல் மர்பூத்தா டிசைன்ல உள்ள ஏதாவது உண்டு. நல்லா விளங்கிக்கொள்ளணும். தாவல் மர்பூத்தா வந்துச்சு என்றால் எங்க வரணும்? கடைசி முடியறதுல. ஆஹ் வசனத்துல இறுதியில வந்துச்சு இது அப்படி என்றால் அதை நாங்க பெரிய ஹாவா மாத்திடணும். அந்த தாவை பெரிய ஹாவாக பாவம். எழுத்த மாத்தணும். எழுத்தை மாத்தி ம் அதற்குரிய அடையாளமாக என்னத்தை வைக்கணும்? சுக்குன் வைக்கணும். சுக்கூனத்தான் வச்சு ஓதணும். அதான் இங்க உள்ள முக்கியமான விஷயம். சுக்கூனை வச்சுதான் நாங்க ஓதணும் என்கிறது முக்கியமான விஷயம். ரைட். இப்ப ஆஹ், சில உதாரணங்களை பார்ப்போம். சரி, இப்ப இதுல எப்படி நிப்பாட போறோம்? ம் மூகதத்து அண்டு இது ம் எப்படி வரும்? மூ மூகதத்து எப்படி வரும்? மூக்க மூக்கத. மூகத. மூக்கத. மூகதத்து என்றால் மூக்கத. மூகத. மூக்கத. மூகா என்று போகக்கூடாது. மூகா. மூகத. மூக்கத. ஆ ரெண்டாவது எப்படி வரும்? முஃபதத்து என்று இது ம் மூஃபத. மாஷா அல்லாஹ். மூணாவது மூக்கத. ம். மூணாவது மூமத்தத. மூமத்தத அப்படி வராது. ம் மூமத்தத. முமத்தத. முமத்தத. ஆ ம் அப்போ அந்த இடத்துல பாருங்க, கடைசியாக வந்திருக்கிற அந்த தாவுல் மர்பூத்தாவை நாங்க எடுத்து போட்டு அந்த இடத்துல நாங்க ம் ஆவை ரீப்ளேஸ் பண்ணி அதுக்கு நாங்க சுக்கூனை வச்சு நாங்க ஓதுறோம். இதான் இரண்டாவது மெத்தட். மூணாவது மெத்தட் என்ன சொல்றது சரி. அப்படி என்றால், ரைட், மூன்றாவது மெத்தட் இந்த இரண்டு மெத்தட்டுகளையும் உட்படாத அடுத்த எல்லா சந்தர்ப்பத்திலும், ரைட், இந்த ரெண்டு மெத்தட்டும் இல்லாத ம் அடுத்த எல்லா சந்தர்ப்பத்திலும் லாஸ்ட் லெட்டருக்கு நாங்க சுக்கூனை வச்சு ஓதணும். சரிங்க உஸ்தாத். லாஸ்ட் லெட்டருக்கு நாங்க சுக்கூனை வச்சு ஓதணும். பாருங்க உதாரணத்துல, இப்ப முதலாவது உதாரணத்துக்கு பாருங்க. என்ன செய்யுது? லாஸ்ட்ல பெரிய ஹாவே வந்திக்குது. ஆ ஏன்னா ஆ பெரிய ஹாவே தான் வந்திக்குது. அப்ப இந்த இடத்துல நாங்க இது தாக்கு மாத்திரான்னு கேட்டா அப்படி அல்ல. ம் நாங்க தா வந்தா தான், தாவுல் மர்பூத்தா வந்தா தான் நாங்க தான் ஹாக்கு மாத்தினோம். ஆனா அங்க நேரடியாகவே என்ன வந்திக்குது? பெரிய ஹா வந்திக்குது. அப்ப ஆ. நாங்க என்ன செய்யணும்? லேசாத அந்த பெரிய ஹாவை சுக்கூனை வச்சு ம் சுக்குன் வச்சு நிப்பாட்டணும். எப்படி எப்படி நிப்பாட்டணும்? ம் ஆ அஜ்ல் அஜ்லத. அச்லதாவா அஹ்லதாவா? ஆ அஹ் அஹ் ஆ அஹ்லத. அஹ்லத என்று வரும். ரெண்டாவது எப்படி ஆ வரும்? ரெண்டாவது அல்ஃபீல். அல்ஃபீல் எப்படியா? இல்லைங்களா? ஐ அல்ஃபீல். திங்க் நான் இங்க ஆ, அலிஃப் இருக்கவும் அது அல்ஃப். சரி, ஓகே, எங்களுக்கு அலி பிரச்சனை இல்லை. இப்ப ரெண்டு சுக்கூன் பக்கத்துல வந்தா டவுட் வருது இல்லையா? அப்ப ஆமாங்க உஸ்தாத். அப்படிதான் வருமா? எப்படி வித்தியாசம் இல்லையா? ம், இல்ல இதுவரை அப்படி வராது. ரெண்டு சுக்குன் பக்கத்துல வராது. வராதா? இப்படி இல்ல வரும். என்ன தெரியல. வரும்? அல்ஃபீல் என்று
ஃபீல் என்று கடைசிக்கு நாங்க சுக்குன்னு வச்சு தான் ஓதணும். சட்டம் இதானே இந்த இடத்துல. சரிங்க உஸ்தாத். அல் ஃபீல். ம். ம். மூணாவது அல் பைத். அல் பைத். அப்ப இங்க தா வந்துக்குது, நாங்க பெரிய ஹாக்கு மாத்திரம் இல்லையா? ம், இது தாமரப்பூத்தா? வெரி குட். தா மர்பூத்தா இல்லைன்னா அடுத்த தான் வந்துக்குது. ம். ம். தால் மர்பூத்தா வந்தா தான் நாங்க என்ன செய்வோம்? ஆமா, மாத்தணும். இது தாமரப்பூத்தா வந்தனால சுக்குன் மாத்து. வச்சு நிப்பாட்டணும். இந்த மூன்று முறையும் தான் நீங்க படிச்சிருக்கிற முறைகள். அப்ப நீங்க என்ன செய்யணும் என்றால் இன்ஷா அல்லாஹ் குர்ஆன்ல எல்லா இடத்துலயும் நீங்க தேடும். இந்த மூன்று மெத்தடுக்கு வெளியால ம். மெத்தட் பிடிக்குதா என்கிற தொடர்பா ஃபுல்லா நீங்க தேடி பார்க்கணும். ம், தேடி சரிங்க இன்ஷா உஸ்தாத். அல்லாஹ் ரெடி ஆயிட்டு வரணுமா? ம், சரிங்க உஸ்தாத். அஸ்ஸலாமு அலைக்கும்.